வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ்விங் காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 55வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அவன் டக்குன்னு அவனுடைய சோடை வர வச்சு ஹீரோவுடைய பவரை தடுக்க அந்த இடம் ஃபுல்லா அந்த பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்து அவனுடைய சோடு உடைச்சிக்கிட்டு அந்த பவர் அவன் மேல அடிச்சு அடியில அவன் பறந்து வந்துகிட்டு இருக்கவும் ஹீரோ டக்குன்னு வந்துட்டு இந்த இடம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உதைக்க திருப்பி அவன் பறந்து போவ ஹீரோ விடாம அவனை ஓட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் ஃபைனலா அவனுடைய நெஞ்சிலேயே அடிக்கவும் அவன் அப்படியே கீழே வந்து விழுந்துடுறான். ஜிங்லிங், நீ ஒரு டிவைன் பவர் ரிலீம் பிராக்டிஷனர், ஆனா உன்னுடைய சக்தி இவ்வளவுதானாடான்னு ஹீரோ கேட்க, உன்னை விட மாட்டேன்டா யக்ஷூசா, உன்னால தான்டா நான் இப்ப இதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அந்த சீலை அவன் அன்சீல் பண்ணவும் இந்த சீலை இப்பதான் ஓபன் பண்ணலான்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆனா நீ ரொம்ப லேட்டா யோசிச்சடான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு வந்து அவனை உதைக்க என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து திடீர்னு அது வெடிஞ்சு அவன் போயிட்டு கீழே விழுந்துட்டு எப்படியோ எழுந்துட்டு, டே யக்ஷூசா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய டென்டைனையும் கியூவையும் அழிச்சிருப்படா, நீ கொஞ்சம் விட்டு இருந்தா என்னுடைய சீனியர் சாங்க உன்னுடைய பாய்சனால சாவடிச்சிட்டு இருப்ப, நான் உன்னுடைய கல்டிவேஷன் பவரை மட்டும்தான் அடக்கி வச்சேன், ஆனா நீ இதுக்கெல்லாம் அடங்க மாட்ட போல தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன் என்னவோ சொல்ல வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். நீ ஜியோடைய கல்டிவேஷனை நிறுத்திட்ட, அதனால இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்டா அப்படின்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், எக்ஷூசா, இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையாடா, இந்த உலகத்துல இருக்கிற தவோ ஃபிக்ஷனுக்கு உங்களுடைய செக்ட் தான்டா லீடர், ஆனா உன்ன மாதிரி ஒரு குப்பை டிசபிள்லாம் எதுக்குடா அந்த செக்டில் இருக்கீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தைரியம் இருந்தாவா நம்ம சண்டை போட்டு பார்க்கலாம், உனக்கு பயமா இருந்தா நீ இந்த இடத்துல இருந்து இப்பவே ஓடி போயிடுறான்னு ஹீரோ சொல்ல, அவனுங்க அதை கேட்டு கடுப்பாக, நம்மளுடைய பிரதர் ஜியாலே அவனை தோக்கடிக்க முடியல, நம்ம ஒருத்தரா போனா நம்மளுக்கு தாண்டா ஆபத்துன்னு அவன் சொல்ல, என்னடா நீங்களும் இவனை மாதிரி என்கிட்ட அடி வாங்கிடுவீங்களோன்னு பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்களா, சரி அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் உங்களை அப்புறமா சாவடிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, டீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், விட்டா என்னடா ஓவரா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்க, வாங்கடா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணலாம், இவனை மாதிரி ஒருத்தன் உயிரோட இருந்தானா தாவோ செக்டே கெட்ட செக்டா மாறிடும்டான்னு அவன் சொல்ல, நீங்க சொல்றதும் சரிதான்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேரும் ஹீரோவை அடிக்க ரெடியாவ, பிரதர்ஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரத கேளுங்க, நீங்க எல்லாரும் குரூப்பா சேர்ந்துக்கிட்டு அவன் ஒருத்தனை அடிக்க போனீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நீங்க அவன் கூட சண்டை போடாதீங்கடான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யக்ஷூசா மாதிரி ஒரு வில்லன் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம எதை பத்தியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இவனை நாங்க சும்மா விட மாட்டோம், இந்த உலகத்துல இருந்து நாங்க இவனை அழிச்சே தீருவோம், என்னடா நீங்க 2 பேரும் பயந்துட்டீங்களாடான்னு சென்டர்ல இருக்கிறவன் கேட்க, ஆமா இவன் சொல்றதும் சரிதான், வாடா நம்ம போயிட்டு அந்த யக்ஷூசாவை போட்டு தள்ளலாம், எந்த ஒரு விஷயத்த பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லவும், சைட்ல இருந்து அவனுங்க 3 பேரும் வாங்கடா போயிட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு வரானுங்க. ஹீரோவா அவங்க கூட சண்டை போட ரெடியா நின்னுகிட்டு இருக்க, நான் நினைச்ச மாதிரியே இவனுங்க எல்லாரும் குரூப்பா சேர்ந்துகிட்டு தான் என்ன அடிக்க வரானுங்க அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, யூஃபேங் உன்னோடைய டேர்னுடான்னு சொல்ல, யூஃபேங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆஹா ஹான்னு சிரிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அவனுங்களும் என்னடா சத்தனை மேல பார்க்கவும், என்னடா சாதாரண இன்னேட்டர் ரிலீம்ல இருக்கிற ஒருத்தன் கூட நீங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்துகிட்டு சண்டை போட போறீங்களே, இதை நினைச்சா உங்க யாருக்கும் அசிங்கமா இல்லையாடான்னு யூஃபேங் கேட்க, யூஃபேங் நீங்க மாட்டின வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா இந்த யக்ஷூசாவும் உங்களுடைய லெவல்ல தானே இருக்கான், இவனை நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க பார்க்கலான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்ல, அவன் கூட சண்டை போறதுல எனக்கு ஒரு விஷயமே இல்லை, ஆனா அவனை நான் தோக்கடிச்சிட்டேன்னா என்ன உங்களுடைய லீடரா ஏத்துக்கணும்னு யூஃபேங் சொல்ல, ஓகே அதுக்கு முதல்ல நீ யக்ஷூசாவை தோக்கடி, அதுக்கப்புறம் நீ சொல்றத நாங்க கேட்கறோம்டான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லவும், ஓகே டே யக்ஷூசா, இன்னைக்கு நான் உன்னை தோக்கடிச்சு இங்க இருக்கிற ஹீரோயினுக்கு எல்லாருக்கும் உன்னுடைய தோல்வின்னா பரிசா கொடுக்க போறேன்டான்னு யூஃபேங் சொல்ல, என்ன நம்மளால சொன்ன மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு ஹீரோ அவனுக்குள்ளார சொல்லிட்டு, அப்படின்னா ரூல்ஸ் படி உன்னுடைய ரிலிமா உனக்குள்ளார சப்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் கூட வந்து சண்டை போடுறான்னு சொல்லவும், யூஃபேங்கும் டக்குன்னு கீழே வந்து இறங்கிட்டு, நான் ஆல்ரெடி என்னுடைய பவரை சப்ரஸ் பண்ணிட்டேன், உன் கூட சண்டை போறத நினைச்சு நான் எப்பயும் பயப்பட மாட்டேன், லாவ் ஆஃப் இன்ஃபினிட்டி ஐஸ்
கைஸ் என்னோட டெவிலே வெளியில வா பையா பையா ஜம்ப்னு சொல்லிட்டு யூஃபேங் மேல எகிருமோ இப்ப என்னுடைய திறமையா பாறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு ஓடி வந்து அடிக்கவும் பவர் சுத்தி போவ இவனுங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு மூவ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லடான்னு லெப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லவும் திடீர்னு அந்த இடத்துல இருந்த பொருள் எல்லாம் பறந்து போய்கிட்டு இருக்க அதுல ஒண்ணு வந்து சென்டர்ல இருந்தவன் மூஞ்சிலே அடிச்சிருது என்னடா இங்க நடக்குதுன்னு அவனுங்க பாத்துக்கிட்டு இருக்க பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போறன்ற பேர்ல ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோ டக்குன்னு அவனுடைய மூக்குல கை வச்சுட்டு டேய் யூஃபேங் உன்னோட கதை முடிஞ்சிருச்சுனான்னு சொல்லவும் யூஃபேங் அதுக்கு வாய்ப்பு இல்லடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப ஹீரோமா அவனுடைய பவர் அனுப்ப ரெண்டு மோதிக்கிட்டு பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவ ஹீரோ டக்குன்னு அப்படியே அவனோட ஆக்டிங்க போட்டு ஐயோ இதுக்கு மேல என்னால முடியாது நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க என்னால உன் கூட சண்டை போட முடியாது அதனால நாளைக்கு நான் உன் கூட சண்டை போடுறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிடுறான் டேய் எக்ஸி உசா நீ என்னடா மின்னல் வேகத்துல இங்கிருந்து ஓடி போயிட்ட என்னுடைய பிரதர் ஜிக்காக ரிவெஞ்ச் எடுக்க உன்னுடைய உயிரை நான் இன்னைக்கே எடுத்துட்டு இருப்பேன்டா பிரதர் யூ நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்க நீங்க அந்த எக்ஸி உசாவே ஓட விட்டுட்டீங்க இப்பதான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு இதுக்கப்புறம் நீங்க சொல்றத நாங்க கேட்கறோம்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அட இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடான்னு யூ ஃபேங் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரதர் யூ நீங்க ரொம்ப அற்புதமானவனுங்கன்னு அவனுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ இதுக்கப்புறம் எல்லாரோடைய கண்ணும் யூஃபேங் மேல தான் இருக்கும் நான் அந்த ஜி இங்கிலிங்க தோக்கடிச்சதை நினைச்சு யாரும் கவலைப்பட மாட்டானுங்க நான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் இல்லைன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு எங்களுடைய மிஸ் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அவங்க யூஃபேங் பெவிலியனுக்கு அந்த சைடு தான் இருக்காங்கன்னு சொல்லவும் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து சேர மிஸ் அதோ அந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும் பார்த்தா நம்பால யோயோ தான் மரத்து மேல உக்காந்துக்கிட்டு எக்ஸி உஷா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன யாரு கூப்பிட்டுருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தான் ஆனா யோயோ நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்ல என்னடா என்னை பார்த்ததும் உனக்கு சர்ப்ரைஸா இல்லையா தவ செக்டா சேர்ந்தா என்னுடைய பையன் நண்பனா நான் எப்படி மறந்து போவேன்னு யோயோ சொல்ல எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருந்து உனக்கு என்னவோ வேணும் அது என்னன்றத கீழே வந்து சொல்லுன்னு ஹீரோ சொல்லவும் அது ஒன்றும் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் எல்லாம் இல்லை நான் உன் கூட ஒரு டீல் போட்டுக்க விரும்புறேன்டான்னு யோயோ சொல்லிட்டு இருக்கேன் திடீர்னு அந்த இடமே பச்சை கல்லுல மாற ஆரம்பிக்க இது என்ன ஸ்மெல்லுன்னு யோயோ சொல்லவும் ஹீரோ அவனுடைய மெடிசன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அது என்னன்றத கண்டுபிடிச்சிடறான் பார்த்தா ஹீரோவை கூட்டிக்கிட்டு வந்த பொண்ணும் மயங்கி விழ இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு யோயோவும் அப்படியே மயங்கி விழ போவேன் நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து யோயோவை பிடிக்க பார்த்தா ரெண்டு பேரும் மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஹீரோவோ எப்படியோ எழுந்துட்டு யோயோ நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்க என்னுடைய இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை என்னால உணர முடியல இது என்ன பாய்சன்னு தெரியலையே அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த இடத்துல பாம்பு மனுஷன் ஒருத்தன் வந்துடுறான் யார் அவனு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்பி அந்த பொண்ணு அடிக்கவும் அந்த பொண்ணு அங்கிருந்து காணாம போயிடுறா இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன் see you guys